கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி. இந்த ரட்சிப்பு இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இது நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொல்லி. அப்போது என் மேலே நம்ம மேலே கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறதுனால எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பெரிய ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள் அல்லவா? அவன் அந்த கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், இழந்து விடாதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.